என்ன கோடி ரூபாய்கள் நீங்க ஏன் பண்ணி செஞ்சிருக்கீங்க? சரியானா? அது என்ன கம்பெனி? கண்ண மூடுங்க ரெண்டு வரும். எந்த கம்பெனில போட்டீங்களோ அவன் வேற அக்ரிமெண்ட் போட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானே. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கும், தொழிலும் கிடைக்கும். ஆனா வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமண வாழ்வை பற்றி கேட்டு வந்தது யாரு? இந்தா நல்ல முறையில் வெற்றியாக்கி தரேன், பணத்தை வாங்கி தரேன். வாங்க. ஒரு பக்கத்துக்கு கை கால் நரம்புகள் வலி இருக்கு, என்ன விஷயம்யா? இந்தா பாதிப்பு இல்லாம காப்பாத்துறேன், போயிட்டு வாங்க. என்னை போட்டு ஓட்டுக்கு போங்க, போங்க. சர்வசாமிக்கு கால் வந்துட்டு வாமா. அப்புறம் சகோதரனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கு, அதுக்கு வழிவகுத்து தரணும்னு சொல்லி உடன் பிறந்தவர்களோடு குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாரியா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு பிணக்கம் இருக்கு. என்ன யாருக்கெல்லாம்? தம்பிக்கு என்ன பிரச்சனை? ஷபாஷ். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. வண்டி உருண்டோட சாணி தேவை. உன் மகன் இதுக்கு முன்னால ஒருத்திட்ட பழகி கொஞ்சம் குழப்பமாக்கி இருந்தான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் கையில இருக்கு. அவன் மனநிலைகளை மாத்தி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவனை முறையான நல்வாழ்வில் அமைச்சு கல்யாணத்தையும் வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். சொந்தம் கொண்டாடும் போது. நல்ல பாட்டா? இந்த பாட்டா நீங்க எங்க கேட்டீங்க? வண்ணக்கிளி படத்துல மனோகர் சார் நடிச்ச படம், பிரேம் நசீரும் மனோகரும். கல்யாணத்துக்குரிய வேலையும் தாரேன், பணமும் தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவன் விஷயமாக நீ எடுக்கிற முயற்சி அத்தனையும் உறுதியாக உண்மையாய் நடக்கும். ஜெயிச்சு வா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பொய் இருக்குதாம்லா. என்ன பொய்? இப்ப கேப்பம்லா. அண்ணனுக்கு எந்த ஊரு? நான் திருப்பூர் தானே கூப்பிட்டுருக்கேன். நீங்க எப்படி இங்க வரலாம்? அங்க போங்கண்ணே. சாமி நீங்க வரும்போதே பொய் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சச்சலி குச்சலி குச்சலியா? இந்த கத்தையை சும்மா போட்டிருக்க துணியா? கர்மசாமி, என் பணங்கள் சொத்துக்கள்லாம் லாஸ் ஆகி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லி திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. யாருமா? வாங்க. திருப்பூரா? எந்த இடம் திருப்பூர்ல? திருமால் பெருமைக்கு நிகரேது, திருவடி நிழலுக்கு இணையேது, பெருமானே உன் திருநாமம். ஆமா, நீங்கெல்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எம்பெருமான் நாராயணனை பற்றி நான் பாடுகிறேனே. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குது? பெருமாள் கோயில் அம்மா வீடு எந்த திருப்பதி? அதான் திருமால் பெருமைக்கு நிகரேது, தாய் வீட்டு தெய்வம் வந்து நிக்கி. கால் வந்துட்டு வாங்க. குங்குமக்காரி சந்தன மாறி எங்க இருக்கிற? கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம், மற்ற அவதாரம். வாங்க. என்ன வேணுக்கா உங்களுக்கு? என்ன பணம் சொத்து புத்துன்னு பேசுன என்ன விஷயம்? அதுதான்
அந்த பணத்தை பத்தி நான் கேட்டேன். வேற ஒரு பேங்க்ல டையப் வச்சு உங்கள மாட்டி விட்டுருவாங்க. அந்த பணம் வராது. இந்த பையன வெளிநாட்டுக்கு நான் அனுப்பியிருந்தேன். உன் வீட்டுக்காரர திருத்த முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் கடினமான நடவடிக்கை. அவருடைய மனம் இப்பொழுது உங்க குடும்பத்து பக்கத்துல இல்ல. வேறுபட்டு நிற்குது. அதனால கொஞ்சம் இழுத்து உங்களுக்கு சமாதானமா ஆக்கி தாரேன். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு வேண்டிய ஏற்பாட பண்ணி தந்துடுறேன். இப்பொழுதே அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பண்ணு. ஆன்லைன்ல உனக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஏற்பாடு செய்து கொள். அந்த கல்வியை தடையில்லாம நடத்தி தாரேன். பண ஆசை மனிதனை வந்து கெடுத்துரும். சக்தி இந்தாடா, ஜெயித்து வா மகனே. உன்னை வச்சு தான் அந்த குடும்பம் முதல்ல முன்னேற வேண்டியிருக்கு. ஜெயித்து வா, இந்தா வா, வெற்றியாக்கி தரேன். உன் கணவனால உனக்கு எந்த ஆபத்து வராம காப்பாத்துறேன். குடிப்பே வா, வாங்கிக்கா. நல்லா இருப்பா. சென்று வாருங்கள். கர்மதாமிக்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மக்களான திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு. அது என்ன திருவண்ணாமலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையாரா? சரி சரி சரி. கர்மசாமி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம். அது எங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு ஒருத்தன் கேட்கிறான். வாங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? வாடா தம்பி வா. உன்னை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சுப்பா. இப்ப சம்பந்தப்பட்டவன் மனத்தை இறக்கப்படுத்தி அவனே உன் பணத்தை கொடுக்கறதுக்காக முன் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் நண்பர்கள் மூலமாகவே அந்த செய்தியை நீ அறிவாய். அந்த செயல் நான் பண்ணி தந்துருந்தேன். வேற உனக்கு என்ன வேணும்? இப்ப வச்சிருக்க தொழில கொஞ்சம் வருமானத்தை கூட்டி தரணும். இந்தா, இந்த கனியை வை. ஜனவசியம் பணவசியம் ஆகும். ஜெயித்து வா மகனே. என்னாலும் என் துணையோடு வாழ்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. அதே திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டிலிருந்து வலப்புறமா தூரமா சென்ற உடனே முனீஸ்வர சாமி வரார இருக்காரு. பக்கத்துல கன்னி அம்மன் இருக்காள, என் தங்கை பச்சையாத்தா இருக்காள. கால் வந்துட்டு வா. ஏழாம் இடம் சரியில்லையா? சனி பகவானா? பார்ப்போம். உன் பொண்ணுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை இருக்கிற காரணத்தால கல்யாணத்துக்கு அவளுடைய மனமும் கொஞ்சம் குழப்பம் செய்யும். மாப்பிள்ளையை தேடி சென்றால் தடங்கல்கள் ஏற்படும். நீயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்தாச்சுன்னா போன் நம்பர் தர சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் பேசிக்கிடுறோம்னு சொல்லி பேசி, நான் இதுக்கு விரும்பல, எங்க அப்பன் சொல்லுதாம்னு கேட்டு வந்துடாதீங்கன்னு ஒரு தடைய போட்டு உன் குடும்பம் இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குடா. கால் வந்துட்டுவான். பாத்தியா எப்படி இருக்குன்னு? அந்த பிள்ளையினுடைய ஆழ்மனதை திருத்தி சனி பகவான் வரத்தை கேட்டு அந்த திருமணத்தை முறையாக நடத்தி வச்சா போதுமா? கண்ணை முடிக்கா, என்னைய பிரார்த்தனை முடிக்கா பார்ப்போம். பகவானே, இந்த அப்பா இதை கொண்டு வீட்டில் வச்ச உடனே அவருடைய உள்மனம் திரும்பும். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். சென்று வா மகனே, வென்று வா. நான் காசு கொடுத்துருக்கேன், அதில் கிடைச்சிரும். போ. கர்மசாமிக்கு
சாமி, நாங்க வீடு எல்லாம் அடமானம் வச்சு கடன்பட்டு வேதனைப்படுறோமே, அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க, வழி கொடுங்க, வழி கொடுங்க. ஓ, இங்க இருந்தா வரீங்களா? கால் வந்துட்டு வாங்கோ. நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம். பாரதியார் பாட்டு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதும் அச்சம் என்பதில்லையே, நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம், நாவினிக்க பொய்யுரைக்கும் பேரை நம்பி இனி மாட்டோம். எவ்வளவு அருமையா இருக்க பாத்தியா? அதனால உங்களை நம்ப வச்சு சிலர் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றார். உண்மைதானே? கால் வந்துட்டு வாங்கோ. உங்களுடைய கடன்களை தீர்த்து ஐஸ்வர்யமா வாழ வச்சு புதிய தொழிலை உருவாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, கண்ணை முடிக்கா, இந்த விரலை பிடிச்சுக்கா, டிங் 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 டிங். பிடிச்சுக்கா, பிடிச்சுக்கா, பிடிச்சுக்கா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். மாடு அந்த பகுதியில் செத்துச்சா எப்பமா? அது யாருக்குள்ளது? அப்படியா? அதை என்ன நீங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பக்கத்துல தீய ஆவி ஆத்மா உங்க வீட்டுக்குள்ள வருது. இரவில் படுத்திருக்கும் பொழுது உன்னுடைய மூச்சு திணற வர்றது மாதிரி ஒரு பிரதிப்பு கிடைக்கும். யாரோ நம்ம பக்கத்துல கிடக்கிறது மாதிரி உனக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ள போகும் பொழுது அப்படி லேசா திரும்பி பார்த்தா யாரோ பின்னால வாராங்களே, அப்படி ஒரு பிரமை தோன்றுகிறதே. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. பேசாதேன் வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. எல்லா சொந்தமும் பேசாம போயிட்டாங்க. சண்டை சச்சரவு இல்லாமலே சப்தம் காட்டாம போயிட்டாங்க. அந்த தீய சக்தியை விலைக்கு தாரேன். உங்க கடன்களை நீக்கி கண்ணியமா வாழ வைக்க. வேற என்ன வேணும் மகளே? அந்த இடத்துல இனி பிரச்சனையே வராது. என் கனியை கொண்டு வை. ஏன் பயப்படுற பேமோல? வா, 3 முறை அப்பாவை பார்க்கவா, நீ ஆனந்தமா ஆயிருவ. சென்று வா. கர்பதாமிக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குட்டி, நல்லா இருக்குட்டி. பத்திரம் டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? திருவண்ணாமலையில இருந்து. வீடு சொத்து டாக்குமெண்ட் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வா. ஏய், நீ கால் வந்துட்டு நான் நம்பிடுவேனா? உன் மனசு சாமிட்ட போகலடா. சும்மா குனிஞ்சி வளைஞ்சி எந்திரிச்சிருக்க நீ. நினைத்து வந்த செயல் ஒன்று. நீ ஒன்று நினைச்சு வந்திருக்க, நான் ஒன்று நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என்ன? கால் வந்துட்டு வா. காலதேவன் கோவிலிலே வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. காளியம்மன் தெய்வம் வருது, எங்கடா இருக்கு? அப்படியா? நான் இங்கிருந்து போனேன். குதிரையில அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி, அபூர்வ வீரத்தோட 10 கரங்களோட எழுந்து நிற்கிற காளியும் மாரியும் அங்கே குடியிருக்கிறார்கள். அந்த பகுதியில இருக்காங்களா? உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம். உள்ள படிக்கிறதுக்கு ஒழுங்கா போகாது. சொன்னா இங்கே போறேன் அங்கே ஒண்ணுக்கு போயிட்டு வீட்டுமா வாரம்பான், மறைஞ்சிக்கிடுவான். எவ்வளவு கெட்டிக்காரன் பார்த்தியா? அவனை செவுட்டில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அது பின்னால பேசுவோண்ட. டேய் கணேசா, உன்னையும் அந்த காலத்துல நான் இப்படி செஞ்சிருந்தோம்னா நீ எப்படி இருப்ப? அந்த பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். உன் பையன் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போவான். வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி அடமானம் வச்ச சொத்தை மீட்டியும் தந்துடுறேன். இந்தா, நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்பதாமிக்கு என் உடல்நிலையில ஏதோ கோளாறா? என் உடல்நிலையில ஏதோ கோளாறா?
இது சோலார் லைட்டா கோனார் லைட்டா? யாருக்கு? என்ன செய்யுது? காலில் வந்துட்டு வா. சாமி, இவள்கிட்ட உண்மை இருக்கா பொய் இருக்கா? ஓகே. யாரடா அது? பெரிய மின்சாரம்லாடா. பக்கத்துல வா. பெரிய மின்சாரம்ல அது. ஊர் ஒவ்வொரு வீடு பட்னி. தேவையில்லாம சொந்த பந்தங்களால் அவப்பேரும், செய்யாத குற்றத்துக்கு வீட்டுக்குள்ளே பழி சுமக்கிறதும், அடிக்கடி 2 பேரும் சண்டையிட்டு கொண்டு நான் வாழவா சாகவா அப்படின்னு போராடிக்கிட்டு கிடக்கிறீடே, உங்களுக்கு புத்தி இருக்குதா? கால் வந்துட்டு வாங்கோ. அதனால உன் உடம்ப பார்த்தேன். சில சமயத்தில் காலெல்லாம் அப்படி காந்தல் எடுக்கு, அப்படி மூச்சு வந்து நின்னுக்கிற மாதிரி தொண்டையெல்லாம் அடை. இதுக்கு என்ன காரணம்? பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இப்போதைக்கு உன் உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையும் கிரகங்களும் சரியில்லை. செய்வனையெல்லாம் இல்லை. உடல்நிலையை நல்லாக்கி தரேன், கடன் படாம காப்பாத்துறேன். வேற என்னடா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வைடா. காசு பணத்தோட கதிர்வேல்னு பேரு வைடா. உள்ள கோவிலில் உடைந்திருப்பான், உங்கள் உள்ளத்துக்கு துணைவனாக வருவான். என்றாலும் வெற்றி உண்டு. வேலவனை நம்பு, காலதேவனை வெல்வான் இந்த கருப்பசாமி. கண்கலங்காமல் காப்பேன் மகனே, ஆனந்தமாக இருங்கள். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. ஓகே. கண்டு கொண்டான் மாணிக்கம், கண்டு கொண்டான் மாணிக்கம். நோயுற்று தளராமல், நொந்தே மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பரமனடி சேர்வார்தாம். அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான்கிட்ட வரம் வாங்கிய பாடு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், சொல்லமாட சாமி சுத்தி சுத்தி வராரு. இருக்காரா? அந்த வீட்டு எல்லைக்கு அந்த பக்கத்துல நீர்நிலை இருக்கிற இடம், குளமா குட்டையா, கால்வாய் தண்ணீர் இருக்கிற இடம். ஆனா இப்போ ஒரு வருஷ காலமாகவே இந்த உடல்நிலையில இந்த குழப்பமும் மனவேதனையும் இருக்கு. செய்வன வேணும் கோளாறு நடக்கல. தேவையில்லாம எவன்டி கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாத்தா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த விஷயம் மனம் தவிர்ந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு பாவனை. அதனால இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர செய்வனைகள் அல்ல. ஆனா பிளட் தான் வந்து மன குழப்பம். இப்பவுமே நம்ம சரி பண்ணுவோம். கொஞ்சம் அங்க உட்காருங்கோ, நீங்க சாமி கும்பிட்டு வாங்கோ. உட்காரு. எந்த ஊருக்கு போறிய? மனமேவும். அப்படியா? யாரு பார்த்தா? ஏப்பா கிருஷ்ணாபுரத்துல இருந்து பார்த்துட்டே ஐயா. கிருஷ்ணாபுரம் தானே? அக்கா கண்ணமுடே. இந்தா சாப்பிட பார்ப்போம். நமச்சிவாய. இதை வீட்டில் போய் தேய்ச்சி குளிச்சிடணும். இதோ நாளை, நாளைய மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் 3ஐயும் செய்து வர உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், மன தெளிவு கிடைச்சிரும், துயரம் தீரும். சந்தோஷமா இரு. இந்தா கை நிறைய காசு தந்திருக்கேன், பல லட்சங்கள் கிடைக்கும். ஆனந்தமா வேண்டும் போல தடையில்லாம நல்லா இருக்கு. போயிட்டு வா. நல்லா இந்தாப்பா.
உனக்கு வருமானத்துக்கு ஒரு புதிய வழி ஒன்று உருவாக்கி தரேன்டா. மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஆமா, படிச்சு வருவான் போ. மகிழ்ச்சியாக இரு. சந்தோஷமா. என்னப்பா வேணும்? கொஞ்சம் போதுமா நிறைய வேணுமா? கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா? உன்னுடைய உரிமைகள் எங்க இருக்கு? சரி, உன் பேர் என்னடா? கால் வந்துட்டாங்க. நேற்று உங்களுக்கு சாமி சொல்லிச்சே. ஒன்பது மாத கால அவகாசத்துல உங்களுடைய சொத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வெற்றியாக்கி தந்துடுறேன். இப்ப இருக்க கடன்களை தீர்த்து தொழிலை ஓங்காரமா ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? சின்னவனுடைய மனசு மாறும். சனி பகவானுடைய கிரகத்தால் அவன் வேதனை அடைகிறான். வா பக்கத்துல மாத்தித்தாரேன். இந்த கொடுத்துருக்கேன். அந்த பணம் உனக்கு வந்துச்சு. அடுத்து பாத்துவோம். தை மாசம் கல்யாணம். நான் கூப்பிடாம யார் வந்தாலும் சொல்ல மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்காங்கோ. போயிட்டு வா. உன் வேகம் தீர்ந்து போச்சா? அப்பா, கள்ளக்குறிச்சி நான் நடத்துற தொழில்ல தடை இருக்கு. அதை எனக்கு வெற்றியா நடத்தி தரணும், கடன் படாம காக்கணும்னு கேட்டு வந்தவர்கள். என்ன தொழில்ன? என்ன தொழில்? என்ன தொழில்? லாரி தொழில். சரி, கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உங்க எல்லைக்குள்ள மாரியம்மன், கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி என்னும் ஒரு தாயும் இருக்கிறாள். இப்ப 6 மாத காலங்களாக உங்க தொழில்ல மனவேதனையும் நஷ்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தொழிலை ஓட்டுவோமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. அதுல நஷ்டப்படாம காப்பாத்தி உங்களை வாழ வச்சு தந்துருந்தேன் நான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா பணமா வந்து சேரும். கடன் படாம உன்னை காப்பாத்தி கரை சேர்க்கிறேன். ஒரு கேள்வி கேட்டுக்க அண்ணன். இவனுக்கா? அப்படியா? ஏன் அவனே கல்யாணம் முடிச்சுட்டா நீ விரும்ப மாட்டியா? வேண்டாமுங்கிறானா? அவன் ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பின்ன எப்படி உடனே சொல்லும்பான்? தை மாதம் வரை பொறுமையா இருங்க. மரத்தை மாத்தி செம்மையாக்கி தரேன். வா பக்கத்துல. நல்லா ஆயிடும். ஏன் கவலைப்படுற? அங்க தள்ளி நின்று திருநீர் உதவியா இருக்கும். இந்தா கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வானே, சும்மா இருக்கேனே. பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? அப்படியா? உடம்புக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே பாடும் மனதிலே. இந்த பாட்டு என்ன படத்துல? மதுரை வீரம் படத்துல. இவன் என்ன சாமி ஆடுதான்? மதுரை வீரம் ஆடுதான். என்ன சாமிடா நீ? கால் ஒன்று கால் ஒன்று கால் ஒன்று. சரி சரி, அப்ப நீ ஆடிட்டு போறியா? அந்த கடாயை பிடிச்சிட்டு வாங்க. அந்த கடாயை பிடிச்சிட்டு வாயா. யோ, கடாயை பிடி. அமைதியா உட்கார்ந்தா தான் நான் சொல்றது மண்டையில ஏறும். ஆடிக்கிட்டு இருந்தனா ஒண்ணுமே கேட்காது.
இல்லைன்னா ஆடுறதுக்கு ஒரு இடம் தரேன், கொஞ்ச நேரம் ஆடு 4 பேர் பார்க்கவும் செய்வாங்க. மேட்ரை முடிச்சு போயிட்டே இருங்க. என்னப்பா ஏமாவா? யாரா ஏமா ஏங்குது? இன்னொரு தடவை காலைல வந்துட்டு வா. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம். ஆ வலிக்காதுலா? ஆ நீ அமைதியா உட்காரணும், நான் எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உட்கார்ந்த ஒரு இடத்துல இந்த ஆட்டம்லாம் எனக்கு வந்து செட் ஆகாது. என்ன? கண்ண மூடு. உன்னுடைய பையனுக்கு கல்லீரல் மருத்துவத்தால் சீராகும். புரியுதா? அவனுடைய ஆயுளுக்கு கண்டம் வராது. அதனால நீ வீணா வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரக்கூடிய ஐப்பசிக்கு பிறகு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லுவார். அதை நீ கடமை ஏற்று நடக்க வேண்டும். கால் வந்துட்டு வா. ராணியின் முகமே கருமசாமிக்கு இந்தாடா, கடன் படாம காப்பாத்துறேன். இந்த சாமி இருந்தும் என் பிள்ளைய காப்பாத்தலையே ஏன் அப்படின்னு நீ கேட்டியா? இந்தா என்ன போயிட்டு வா. அவ்வளவுதான் கேள்வி. கருமசாமிக்கு வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, அதை சரியாக்கணும் சாமின்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே. யாரது? அக்கா என்ன சும்மா இருக்கேன்? நல்லா இருக்கேன். காலைல வந்துட்டு வாங்க. உட்கார். எல்லா டெஸ்ட்டும் எடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? ஆனா உடம்பு உருகிக்கிட்டே போகுது, நடக்க முடியல, நிக்க முடியல. இவ்வளவுதான விஷயம். கொஞ்சம் தள்ளி இருக்கும்ல. உன் பேர் என்னக்கா? பக்கத்துல வா, பக்கத்துல வா, பக்கத்துல வா. கையை கொடுத்துக்கா. சாமியை நல்லா நினைச்சுக்கா. கருப்பசாமிய நல்ல நல்லா நினைச்சுக்கா. எந்தி சூப்பரா எந்தி. நீ தொடக்கூடாது, தப்பு இல்லையா? தாத்தா கும்பிட்டு வா போ. வா, மீண்டும் வந்து உட்கார். என் யூடியூப்பை பார்த்துட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான், எலுமிச்சம்பழத்தை அறுத்து புடிஞ்சு கொடுத்தா நோய் தந்துருமாடா முட்டா பயல்வாடா அப்படின்னு ஒருத்தன் பேசுதான். இந்த எலுமிச்சம்பழம் எப்படிப்பட்டதுன்னா, பிரபஞ்ச சக்தியாக காஸ்மிக் ஆஃப் ரேஸ், பிரபஞ்ச ஒளியை சக்தி பூர்வமாக எனக்கு எடுத்து அந்த சக்தியை இந்த கனியில கொடுத்து என் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தனுடைய ஆத்ம சக்தியாகிய ஜீவகாந்த சக்தியிலே செலுத்தி அவங்கள நம்ம எந்திக்க வைக்கிறோம். அதனால இது கண்ணுக்கு தெரிந்த மருத்துவம் அல்ல, கண்ணுக்கு புலப்படாமல் கருத்து உணர்ந்த மருத்துவம். புரியுதா? அந்த சக்தியை இப்ப கொடுக்குறோம் நம்ம. அப்படி கைட்டு வாங்கி சாப்பிடு. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, வழிபாட்டு மாரியப்பா கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 7 முறை என்னைய பார்க்க வரணும். 7வது முறை வருவதற்குள்ள மெல்ல மெல்ல அப்படி தேறி பூரண ஆரோக்கியத்தோடு புது பொலிவுடன் வந்து இணைவாள். ரத்தம் சம்பந்தமானது, தசை சம்பந்தமானது எல்லாமே பெருகிறது. சந்தோஷமா இருக்கும். நாளையிலிருந்து சாப்பாடு நல்லா ஓடும். அள்ளி வீசுங்கோ, போயிட்டு வாங்குவோ. கர்பசாமிக்கு,
கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? கல்யாணம் சொந்தமா கேட்டு வந்தது யாரு? வாங்க. உங்கள் கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? யாருடா நீ? அப்படியா? இது யாரு உனக்கு அக்காவா? உனக்கு முதல்ல கல்யாணம் முடிக்கணுமா? அவளுக்கு முடிக்கணுமாலே?